தியான பகுதிக்கெலாம் நாம் கடந்து செல்லிருக்கிறோம். அநேக நேரங்களிலே குழப்பமான சூழ்நிலையிலும் சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்து சிந்திக்கிற அனுபவம் எனக்கு உண்டு. அப்படின்னா கஷ்டமான நேரத்தில் பொதுவாக நமக்கு எதுவுமே செய்ய தோணாது. ஆனாலும் அந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் நம்மளை மாற்ற வேண்டும், கொஞ்சம் நம்மளை திருத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் என்னுடைய தனிப்பட்ட உறவில் என்னுடைய வாழ்க்கையில் சிந்திப்பது உண்டு. ஆனால் அது ரொம்ப கடினம். கஷ்டமான நேரத்தில் நம்மளை மாற்றிக்கொள்ளலாம், நம்மளை திருத்தி கொள்ளலாம், நம்மளுடைய குறைகளை நிவர்த்தி செய்யலாம், அல்லது இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம் என்று யோசிக்கக்கூடிய தன்மையை கொண்டு வருவது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கஷ்டமான நேரத்திலிருந்து ஒரு தியாக மனப்பான்மை வெளிக்காண்பிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. சரிதானே? இந்த நாளிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கோபத்தில் உச்சத்தில் குணத்தை உடையவனாக இருந்தும், அண்ணன் தம்பி 2 பேர் நீங்கள் கண்டுபிடிக்கணும் யாரை சொல்ல போகிறோம் அப்படின்னு, அந்த குணாதிசயத்தை வைத்திருந்தும் கூட ஒரு தியாகமான வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு பின்னாடி சென்று கிறிஸ்துவோடும் பயணித்து அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்ற ஒரு காரியத்தை நம்ம படிக்க போகிறோம். ஒரு கிராமத்தில் 2 சகோதரர்கள், 2 பேரும் ரொம்ப ஒரு ஐக்கியம் இருக்கும். அண்ணன் தம்பி அப்படின்னு சொன்னால் இப்போ எப்படி 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாடினாங்க, அந்த ஐக்கியத்து போல் ரொம்ப அன்பானவர்கள். அவர்களுடைய தகப்பனார் செய்த வேலையை இந்த 2 அண்ணனும் தம்பியும் சேர்ந்து செய்தார்கள். என்ன ஒரு காரியத்தை தகப்பனார் சொன்னாலும் அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இந்த 2 பேருக்கும் உண்டு. அப்படின்னா என்ன? வீட்டுக்கு நல்ல பிள்ளைங்க, தன்னுடைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கக்கூடிய தன்மை இந்த பிள்ளைகளுக்கு உண்டு. 2 பேர். ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கிறது. அந்த நிகழ்வை இந்த 2 பேர் இருந்தால் அந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற தலைவர் என்ன செய்யறாருன்னா, தம்பி நீங்கள் வாங்க, நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளைங்கன்னு எனக்கு தெரியும், நமக்கு ஒரு வேலை இருக்குது, இந்த ஊரில் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், நீங்கள் 2 பேரும் வந்து எனக்கு என்ன செய்யணும், அந்த வேலையை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்றாரு. இந்த ஒரு அழைப்பை அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் தன்னுடைய தகப்பனுடைய முகத்தை பார்த்துட்டு போகலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு பார்வை. அந்த பார்வையை அவர்கள் கேட்ட அந்த பார்வையை பார்த்த பிற்பாடு ஒருவன் யோசிக்க கூட இல்லை, நான் வருகிறேன் ஐயா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னான். மற்றொருவனோ கொஞ்சம் நிதானித்து போலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு யோசனையோடு அவன் நின்று கொண்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஒருவனுடைய மனதிலே ஒரு தயக்க நிலை வந்தது, ஒருவனுடைய மனதிலே எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த 2 சகோதரர்கள் போல வேதத்திலும் 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அப்பா அம்மாவுடைய வேலையை, அதாவது தன்னுடைய அப்பாவுடைய வேலையை இந்த பிள்ளைங்க செஞ்சாங்க. யாராக இருக்கக்கூடும்? இது வந்து சீரியஸ் ஆஃப் செருமன். நம்ம தொடர்ச்சியான செய்தியை நம்ம பார்த்துட்ருக்கோம். வெள்ளிக்கிழமை 2 பிரசங்கம் முடிஞ்சிட்டு இன்றைக்கி 3வது நபர். இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். இடையில நிறைய விருந்தினர்களும் நிறைய காரியம் இருந்தனால நம்ம 2-3 வாரம் விட்டுட்டோம். மீண்டும் அதை துவங்குகிறோம். இந்த நாள் யார்? நம்ம எந்த சீரியஸ் போகிறோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறேன் நான். ஏன்னா எந்த ஒரு பாடத்தில் நம்ம அடிப்படையாக படிச்சுட்ருக்கோம், யாரை படிச்சுக்கிட்டு இருக்கோம்? சீஷர்கள். தேவனோடு கூட ஊழியம் செய்த 12 சீஷர்களில் 2 பேரை பார்த்துட்டோம். 2 பேர் யார் யார் பார்த்தோம்? பேதுருவும் லூக்காவா, அந்திரேயா. 3வது சீஷன் யார்? ஆண்டவருக்கு கிடைக்கப்பெற்ற 3வது முத்து யார்? யோவான். அப்போ இன்னைக்கு 2 பேர் சொன்னேன் இல்லையா, அந்த அண்ணன் தம்பி யார் யார்? ஏசாயாவா, யாக்கோபு ஏசாயாவா, யூதா, அப்படி 12 சீஷர்லையும் சொல்லிடுறீங்களேன் இருக்கேன். யாக்கோபும் யோவானும். இந்த 2 பேருக்கும் ஒரு பேர் ஒன்று இருக்குது. அதையும் நாம் பார்த்துட்டு அந்த குணங்களையும் பார்த்துட்டு இன்றைக்கு நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் என்ன. தேவனுக்காக அந்த நாட்களிலே அவர்கள் கொழுந்து விட்டு எரிந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடியும் ஒரு குணாதிசயம் அவர்களுக்குள்ளாக கொழுந்து விட்டு எரிந்தது என்ற ஒரு விளக்கத்தை நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான செய்தி. நீங்கள் யாவரும் கவனத்தை சிதறாமல் நீங்கள் கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி ஜெபத்தோடு நாம் கடந்து செல்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒரு நல்ல அறிமுகத்தோடு உம்முக்காக இந்த உலகத்தில்
சீஷர்களாக இருந்த நபர்களை நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். அதிலும் 3வது வாரமாக இந்த நாளிலே நாங்கள் படிக்கிற இந்த நபரை குறித்து தேவ ஆவியானவர் எங்கள் மூலமாக பேசும்படியாகவும், அவர்கள் மூலமாக அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியம் நடந்தது, எப்படிப்பட்ட செயல்கள் இருந்தது, அதை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும், அதில் எந்த காரியத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளில் இந்த செய்தி மூலமாக எங்களோடு பேசும். சில மணித்துளிகள் தியானிக்க போகிறோம். உங்களுடைய பிரசனம் எங்களை விட்டு நீங்காதபடி என்னுடைய நாவிலும் உங்களுடைய வார்த்தையை சரியான விதத்தில் ஆண்டவரை அனுப்பும்படியாகவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யார் இந்த யாக்கோபு? ஒரு கேள்வியை கேட்கும்போது அவர் இயேசுடைய 12 சீஷர்களில் 3வது சீடனாக இருந்தார். ஃபர்ஸ்ட் முத்து எப்படி? யார் இந்த? சரி வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும்போது, அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரனாகிய செபுதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபுதேயுனுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். யார் அழைச்சிருக்கிறா? யார் கூப்பிட்டுருக்கிறாப்போ? கிறிஸ்து கூப்பிட்றாரு. அவங்க அப்பாவை கூட அவங்க அந்த 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. யாக்கோபும் யோவானும் வேலை செய்கிறாங்க. அப்போ பார்த்து கூப்பிட்றாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, வாங்க. அப்போ அந்த குடும்பம் என்ன அப்படின்னா, அவங்க அப்பா பேர் நமக்கு தெரிஞ்சு போச்சு, செபுதேயு அப்படின்ற ஒரு குடும்பம். நம்ம பார்க்க போகிற அந்த அவனுடைய சகோதரன் யோவான், படிச்சுட்டு இருக்க நபர் வந்து யாக்கோபு. மறந்துடாதீங்கன்னா, அந்த இடத்துல கேள்வி மாற்றி கேட்டேன் நினைக்கிறேன். ரைட்டா? சரி. அவர் என்ன வேலை செய்கிறார் அப்படின்னா, மீன் பிடிக்கிற வேலை. நமக்கு தெரியும், இது வரைக்கும் பார்த்தவங்கெல்லாம் மீன் பிடிக்கிற வேலை தான் பண்ணியிருக்காங்களா? முதல் ஆள் யாரை பார்த்தோம்? பேதுரு பார்த்தோம். என்ன வேலை செஞ்சார்? அவரும் மீன் பிடிச்சிட்டு இருந்தார். 2வது ஆள் யாரை பார்த்தோம்? அந்திரையா. என்ன வேலை பார்த்தாரு? அவரும் மீன் தான் பிடிச்சிட்டு இருந்தார். 3வது ஆள் யாரும் பார்க்குறோம்? ஆண்டவரை பாருங்களேன். அவருக்கு ஊழியத்தை செய்வதற்கு மீன் பிடிக்கிற ஆளாவே கூப்பிட்டுருக்காரு. எதுக்காக இருக்கும்? 12 பேர் இருந்தாங்க. 12 முத்துக்கள் இருந்தது. அந்த 12 முத்துக்கள் என்றால் நீங்கள் கற்கள் என்று நினைக்க வேண்டாம், அந்த ஒரு அழகான நபர்கள், அதுக்காக முத்துக்கள் என்று சொல்கிறேன். 3வதாக நபரும் பார்க்குறோம். அவரும் ஒரு மீன் பிடிக்கிற வேலையை தான் செஞ்சுருக்கிறாரு. மீன் பிடிக்கிற வேலை செய்கிறவங்களுக்கு என்ன குணமெல்லாம் இருக்கும் பொதுவாக? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னெல்லாம் உங்ககிட்ட குணம் இருக்கணும்னு கேட்கல, என்னெல்லாம் இருக்கும் பொதுவாக? எடுத்தோடனே 6 அடித்தா நான் எங்கே பிரசங்கம் பண்ணேன்? சரி, நல்ல பதில். பொறுமை இருக்கும். வேறு என்ன? ஒரு மீன் பிடிக்கிற வேலை செய்கிறவங்ககிட்ட நல்ல குணங்கள் இருக்கும். என்ன? கடின உழைப்பு, நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் இல்லை அவங்கக்கிட்ட இருக்கும். வேறு என்ன இருக்கும்? காசா? காத்திருப்பு, பொறுமை. கிடைக்குதோ கிடைக்கலையோ, எவ்வளோ தூரம் போனாலும் சரி, நடுக்கடல்னு சொன்னாலும் பரவாயில்ல, வெகு தூரம் சென்றாலும் பரவாயில்ல, அவர்கள் காத்திருப்பாங்க. தைரியம், அடுத்த வார்த்தை எதிர்பார்த்தேன், அதான் அடுத்த பாயிண்ட்டு. தைரியம். மீன் பிடிக்கிறவங்க கிட்ட, சரி நம்ம இங்கே இருக்கிறோம்ல, ஒரு போட்டில் நம்ம பயணம் பண்ணுறதுக்கு இப்போ சித்தோட சர்ச்சு போகிறோம். இந்த போட்டில் அலையில் நல்ல வேகமாக அடிக்கும். போட்டில் நிற்கக்கூடிய தன்மை எல்லாருக்கும் இருக்குமா? நிற்க ஆசை எல்லாருக்கும் இருக்கும். நிற்போமா? போட்டில் இப்படி நிற்போமா? நீங்கள் பிடிக்காமல் நிற்கணும்னு நான் சொல்ல வரல. எதையாவது ஒன்று கயிறையோ அல்லது அந்த இருக்க படகு துடுப்பு எதையோ ஒன்று பிடிச்சிட்டு நிற்கக்கூடிய தைரியம் இருக்குமா? யோசிப்போம்ல. நான் ஏற்கனவே அந்த சொன்னேன்னு நினைக்கிறேன், பேதுருவை பற்றி படிக்கும் போதே சொன்னேன். ஒரு முறை நானும் போகும்போது நான் எழுந்து நிற்க முயற்சி பண்ணேன். ஆனால் ஒரு பயம், உட்காந்துட்டேன். அந்த கடல் அலைகள் ஓடும்போது அங்கே இங்கும் பாயும் போது அந்த பயம் நமக்கு வரும். அப்போ ஒரு பொறுமை, ஒரு காத்திருப்பு, ஒரு அழகான ஒரு குணங்கள் எல்லாம் இவர்களுக்கு இருக்கும். யாருக்கு? மீன் பிடிக்க போகிறவங்களுடைய குணங்கள் இருக்கும். அவர் எங்கேருந்து வந்தாங்க இந்த குடும்பம் அப்படின்னு சொன்னால், கலிலேயா நாட்டை சார்ந்தவர்கள் அந்த இடத்துலேருந்து வந்தாங்க. அவருடைய தன்மை எப்படி இருக்குன்னா, ரொம்ப 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 உற்சாகமான தன்மையோடு இருந்தாங்களாம். எவ்வளோ உற்சாகம், எவ்வளோ பொறுமை, எவ்வளோ காத்திருப்பு இருந்தாலும் நம்ம படிக்கிற இந்த 2 சகோதரர்கள் சொல்லுகிறவர்களுக்கு ஒரு குணம் இருந்துச்சு. வாசிப்போம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் வசனம் 17வது வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் வசனம் 17. செபுதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இந்த 2 பேரும் இவ்விருவருக்கும் இடி முழக்கம் என்று
அர்த்தம் கொள்ளும் பொவனெர்கேஸ் என்கின்ற பெயரிட்டார்கள். இடி முழக்கம் அப்படின்னா என்ன தெரியுதா? ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தண்டர்ஸ். தண்டர்ஸ் என்ன? இடி. இடி பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் இடி பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் இடி பார்க்கல? கேட்டிருக்கீங்க. இடி பார்த்துருக்கேன்னு ஆமாம். நீங்கள் மின்னல் பார்த்துருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. இடி எப்படி இருக்கும்? பார்க்க முடியுமானா சத்தத்தை நல்லா கேட்க முடியும். இவங்களுடைய குணங்கள், இவர்களுக்கு பேரனுடைய அர்த்தம் இடி முழக்கமா. இந்த இடியின் மகன்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சீக்கிரமாக தீப்பிடிக்கிற மனசு இருக்குமோ? இடி இடித்தா ரொம்ப பிரச்சனை. எங்கேயாவது இடி விழுந்த இடத்த பார்த்துருக்கீங்களா? இடி விழுந்து இந்த இடம் சேதமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபோட்டோலையோ இல்லை பனைமரத்தில் தென்னை மரத்துலலாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு டைம் ஸ்ரீலங்காவில் நான் ஒரு சர்ச்சு பார்த்தோம். இடி இடிஞ்சு ரொம்ப நாசமாக போச்சு. அந்த இடமே கருகருன்னு ஆகி அந்த இடம் ரொம்ப இதாகி கண்கூட பார்த்த ஒரு அனுபவம். ஃபஸ்ட்டு ஜெயபால் அவங்க இருக்காங்க. ஒரு நாள் நாங்கள் போகும்போது நாங்கள் அந்த இடத்த பார்த்த ஞாபகம் இருக்குது. இடின்னோடனே எனக்கு டக்குன்னு அதான் ஞாபகம் வருது, இடி. அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, அந்த இடி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு கொடூரத்தன்மை. மரத்தில் பட்டு மரமே செத்து போச்சு, அதுக்கப்புறம் அந்த உயிர் அந்த இடத்துல வருமான சந்தேகமே தேவையில்ல, வராது. இந்த ஒரு குணம் இந்த 2 பேர்களுக்கு காணப்பட்டுச்சான். அப்போ இந்த இடியின் மகன் என்று அழைக்கப்பட்டவர்கள் பின்னராக தேவனுடைய சாந்தமான சேவர்களாக, அதாவது ஊழியர்களாக மாறின குணத்தை இந்த நாளில் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய குணத்தை யோசித்து பார்க்கும் போதும் இவர்களுடைய இடத்துல காணப்பட்ட குணத்தை யோசிக்கும் போதும் இப்போ 2 ஒன்றாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் என் பேருடைய அர்த்தம் வேற ஆச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனாலும் கூட நம்மளுடைய குணங்கள் இவர்களுக்கு காணப்பட்ட குணத்தை போல சில வேளைகளிலே வெளிப்படும். பாஸ்டர் அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா பாஸ்டருக்கு பயங்கர கோபம் வரும். சபை விசுவாசி ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அமைதியாக போயிடுவார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இது இருக்குது. இங்கே இல்லை, பொதுவாக அப்படி இருக்குது. ஏன் தெரியுமா? என்னவா இருக்கும்? நான் இவ்வளோ ஓப்பனாக ப்ராக்டிக்கலாக கேட்டேன், சொல்லணுமா இல்லையா? எதனால்? அதுக்கு பாஸ்டமாக பதில் சொல்கிறாங்க, வெளிப்படையாக நீங்கள் காமிக்க முடியாது, என்கிட்ட வெளிப்படையாக காமிச்சிடுறீங்க, அதான் குணம் அப்படின்றாங்க. இந்த கோபம் என்ற ஒரு காரியம் தேவன் ஊழியத்துக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த நபர்கள், ஒருவேளை நம்ம நினைக்கலாம் ஊழியத்தை செய்வதற்கு ரொம்ப நல்லவர்களும் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களும் நீதியின் வாழ்க்கையில இருக்கிறவர்களை தானே தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்ம மீன் பிடிக்கிறவருடைய குணத்தை பார்க்கும்போது அங்கே பொறுமை இருந்துச்சு, அமைதி இருந்தது, நிதானம் இருந்தது, அதெல்லாம் படித்தோம் சரிதான். ஆனால் இவர்களுக்குள் காணப்பட்ட ஒரு குணமும் இந்த இடி முழக்கம் என்றது கோபம் உடனே வரும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு அழகான ஒரு வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கு. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 22 வேத வசனத்தின் மூலமாக நான் பார்ப்போம். ஒரு அழைப்பை அங்கே கொடுக்கப்படுகிறது. உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இப்படி ஒரு குணம் இருந்தாலும் பரவாயில்ல, இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தும் கூட உடனடியான ஒரு கீழ்ப்படிதலை இந்த யாக்கோபோ யோவானா 2 பேரும் செஞ்சாங்க. அதில் குறிப்பாக நம்ம படிச்சுட்டு இருக்கிறது யாரு? யாக்கோபு உடனடியாக போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, இது ஆண்டவர் முதலாவது கூப்பிட்ட அழைப்பா அல்லது கடைசியாக கூப்பிட்ட அழைப்பா? யாக்கோபை பார்த்து அல்லது யோவானை பார்த்து அந்த சகோதரன் நின்றுட்டு இருக்கிறாங்க, அப்பாவோட கூட நிற்கிறாங்க, நீங்கள் வா அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் கூப்பிட்ட ஃபர்ஸ்ட் காலிங்கா அல்லது லாஸ்ட் காலிங்கா? முதல் அழைப்பா அல்லது ஃபைனல் காலிங்கா? எத்தனை பேர் இது முதல் அழைப்பு என்று நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இது கடைசி அழைப்புன்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துல இந்த வசனத்தை பார்த்துக்கோங்க. இது யாக்கோபை பார்த்து வா என்று கூப்பிடும்போது கடைசி அழைப்பா ஃபர்ஸ்ட் அழைப்பா? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் அழைப்பு அப்படின்னு சொன்னால் அப்போ தான் ஏசப்பாவை பற்றி யாக்கோபுக்கும் யோவானுக்கும் தெரிஞ்சிருக்குமா? நம்ம ஆரம்பத்துலேருந்தே படிச்சுட்டு இருக்கிறோம். பேதுருவை படித்தாச்சு, அந்திரேயாவை படித்தாச்சு, அடுத்த மூன்றாவது வந்த தேவனுடைய முத்துன்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கிற இந்த யாக்கோபு யோவானு படிச்சுட்டு இருக்கோம். அப்போ முதல் 2 பேரும் கூப்பிடும்போது இவங்க 2 பேரும் எங்கே இருந்திருப்பாங்க? பக்கத்தில் தான் இருந்தாங்க. இது ஒரு ஃபைனல் கால். அவருக்கு தெரியும் இவர் தான் மேசாயா, இவர் தான் இயேசு கிறிஸ்து, உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற நமக்காக வந்த ஒரு மனிதன் என்று சொல்லி நன்றாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு முழுமையான புரிதல் இல்லை என்றாலும் கூட இவர் தான் கிறிஸ்துன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அது ஃபைனல் கால்.
முன்பே அறிமுகம் இருந்தது. இயேசுவின் அதிகாரமான ஒரு அழைப்பையும் ஆவிக்குரிய ஈர்ப்பையும் தேவன் இழுத்தார். ஒரு மெசியா என்ற ஒரு எதிர்பார்ப்பானது அவர்களுக்கு இருந்தது. ஒரு தாராளமான இதயத்தை அவர்கள் வெளிப்படுத்தி தேவனை முதன்மை செய்து அவர்கள் வந்தார்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனம் 54வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனம் 54வது வசனத்தை வாசிப்போம். யாரோ ஒருத்தர் வாசிங்க. அவருடைய சீஷனாகிய யாக்கோபு யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இந்த ஆக்ரோஷமா அல்லது இப்படிப்பட்ட ஒரு மோசமான முடிவை எடுக்கலாமா? அக்னி எலியா செய்தது போல வானத்திலிருந்து ஒரு நெருப்பை, ஒரு அக்னியை இறங்க செஞ்சு இவங்களை அழிச்சிருவோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு திட்டத்தை யார் போட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? இந்த வசனத்தை, இந்த வார்த்தை லூக்கா 9ஆம் அதிகாரம் 54வது வசனத்துல இதை சொன்னது யாரு? யார் சொல்றது தெரியுமா? ஏசப்பா என்னுடைய ஊழியத்தை இந்த பிள்ளைங்க செய்வாங்கன்னு சொல்லி மூன்றாவதாக அழைக்கணும் வேண்டும் என்று சொல்லி அண்ணனும் தம்பியும் நின்னாங்க பார்த்தீங்களா? யோவானையும் யாக்கோபையும் பார்த்து, யாக்கோபத்தை கூப்பிட்டாங்க இல்லையா, அந்த 2 பேரும் சொன்ன ஒரு வார்த்தை. ஆண்டவர் ஊழியத்துக்காக அழைத்த மனுஷனுடைய குணத்தை பார்த்தீங்களா? எலியா வானத்திலிருந்து உதாரணத்தையும் சொல்றார், எக்ஸாம்பிள் காமிச்சு சொல்றாரு. அங்க எலியாக்கு வந்தது இல்லவா, வானத்திலிருந்து ஒரு அக்னி வந்துச்சே, அதே மாதிரி நம்ம செஞ்சு என்ன செய்வோம், இவங்களை முடிச்சிருவோம். அவர்களை எரிந்து விட வானத்திலிருந்து அக்னி இறக்கட்டுமா, உங்க சித்தம் தான் கட்டளை எடுங்க. இதை நான் எதை கொண்டு வர்றேன் அப்படின்னா, இவர்களுடைய குணங்கள் ஊழியத்திற்காக இறங்க வேண்டும், ஊழியத்திற்காக வர வேண்டும் என்று கூப்பிட்ட இந்த மனிதர்களுடைய குணங்கள் இப்படியாக இருந்தது. ஆரம்பத்தில் ரொம்ப கோபம். இந்த கோபம் அப்படியே நீடிச்சுதா? யாக்கோபுக்கு இந்த கோபம் அப்படியே நீடித்ததா அப்படின்னா நீடிக்கல. மாற்றம் நடந்துச்சு. ஏன்னா அவங்க யாரு கூட இருக்கிறாங்க? கிறிஸ்துவோட இருக்கிறார். கிறிஸ்து யாரு? கிறிஸ்து யாரு? கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? ரொம்ப சாந்தமும் ரொம்ப அன்பாகவும் ஊழியத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு அழகான குறிக்கோளை உடைந்து நமக்காக நின்றார். அப்போ கிறிஸ்து யார் என்று சொல்லி பார்க்கும்போது அவருடைய குணத்தை யோசிக்கும் போதும் இவருடைய குணத்திற்கும் சம்மந்தமே கிடையாது. அவர்களை அழிச்சிருவோம், அவங்களை முடிச்சு கட்டிடுவோன்ற குணத்தை வைத்திருக்கிறவர்களிடத்துல போயிட்டு நீ ஊழியம் பண்றதுக்கு வா அப்படிங்கிறாரு. ஒரு இந்த அழைப்பு இந்த நாளிலே நமக்கு இதே அழைப்பு தான் வருகிறது. இந்த சத்தத்தை நாம் எந்த வகையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டு கேட்குறோம்? 12 சீஷர்களை பார்க்கும்போது 3வது ஆளாக தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் பார்த்ததில் எந்த ஒரு நபரும் காலையிலே எழுந்திரிச்சு ஜோம் பண்ணி சரியான விதத்தில் ஆண்டவரை தேடி ஆண்டவர் சொன்னதை உடனே செஞ்ச மாதிரியும் கூப்பிட்ட உடனே வந்த மாதிரியும் நிறைய இடத்துல பார்க்க கூடுமா அப்படின்னா சில இடத்துல தான் இருக்குது. அப்போ அவருடைய வார்த்தையை படிப்பதற்கோ வேதத்தை தியானம் செய்வதற்கோ நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கோ இப்படிப்பட்ட குணம்லாம் இருந்தால் தான் நானும் வரணுமா அப்படின்னா அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான். யார் வந்திருக்கிறார்? அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் வந்திருக்கிறார். காய்ச்சல் அடித்தா ஊசி போட போவோமா, இல்லை சும்மா போர் அடிக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா? யாராவது ஒருத்தர் பாஸ்டர் நான் போர் அடிக்கி, எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் நான் மருத்துவமனைக்கு சென்று நான் 2 ஊசி போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாருமே இல்லை. அப்படி ஒருவேளை இருப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை இருக்கக்கூடும்னு வச்சுக்கிடுவோமே, அவர்களுக்கு பெயர் என்ன? ஏன் அப்படின்னா, யாரை ஆண்டவர் தெரிவு செய்ய விரும்புகிறார்களோ அவர்கள் அப்படிதான் இருக்கணும், நீதியாக தான் இருந்திருக்க வேண்டும், பரிசுத்தவான்களாக தான் இருந்திருக்க வேண்டும். அப்போதான் இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்வதற்கு அழைக்கப்படக்கூடும் என்று நாம் நினைப்பது தவறு. உடைந்த பாத்திரத்தை தான் அவர் ஒட்டுவதற்கும் அந்த ஒன்றுமில்லாத வெறுமையான பாத்திரத்தில் நிரப்புவதற்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களிலும் அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் ஒருவேளை உடைந்த பாத்திரத்தோடு ஒரு கோப குணத்தோடு ஒருவேளை இந்த யாக்கோபு யோவானை போல நான் இருக்கிறேன் என்று சொன்னால் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். இவனுடைய மாற்றத்தை பார்க்கும்போது பெரிய ஒரு மாற்றம் நடந்துச்சு.
அந்த கோபத்திலேருந்து அப்படி ஜம்ப் ஆகி அப்படி ஒரு தியாக மனப்பான்மைக்குள்ளே 2 பேரும் போனாங்க. அப்போ அந்த ஜம்ப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல தாண்டினா தான் ஜம்ப். அப்போ இடையில ஒரு காரியத்தை தாண்டி இருக்கணும். யாரை தாண்டினாங்க? எதை தாண்டினார்கள்? கிறிஸ்துவை அவர்கள் கடந்து வந்தார்கள். என் வாழ்க்கையில் ஒருவேளை அப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும்போது இந்த 2 பேர்களுடைய காணப்பட்ட இந்த சகோதரர்கள் குணத்தில் ஒருவேளை எனக்கும் அப்படி குணம் இருக்கு அப்படின்னா, நான் இவர்கள் எப்படி கிறிஸ்துவை கடந்து சென்றார்களோ அதே போல நானும் என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை கடந்து சென்றேன் என்று சொன்னால் அந்த தியாக மனப்பான்மை வரும். ஒரு சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த மாற்றத்தின் உச்சம் என்ன அப்படின்னா பெரிய ஒரு தியாகம். வாசிங்களா, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் வசனம் 2. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அடுத்த உச்சத்தை பார்த்தீங்களா? போடலாமா? வானத்திலேருந்து எலியா மாதிரி அங்கே வந்து தூக்கி போட்டு அக்னியை கொண்டு தரீங்களா? உங்கள் சித்தம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், இப்படி இப்போவே அழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானிங்கை போடுறதுக்கு மோசமான திட்டம் செய்வதற்கு உண்டான மூளையும் இருந்தது. இங்கே அடுத்து செஞ்சாங்க, யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார்கள். அவனுடைய மரணம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? தியாகம் செய்த பிற்பாடு நினச்சிருந்தா திருப்பி சண்டை போட்டு மீண்டும் அவன் அந்த குணத்தை வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இயேசுவை அவன் கடந்து வந்ததினால. அப்போ என்ன பாடம் அப்படின்னா, ஏசப்பா தெரிந்தெடுத்த 3வது முத்தாக காணப்பட்ட இந்த யாக்கோபு இயேசுவை அவன் கடந்து வந்ததினால் இந்த ஒரு மாற்றம் அவனுக்கு நடந்தது. நோ சாக்ரிஃபைஸ், அதாவது நோ யாக்கோபையே மன்னிக்கும், தியாக மனப்பான்மை இல்லாத பட்சத்தில் இந்த மாற்றங்கள் அங்கே நடைபெற்றிருக்காது என்று சொல்லி இதை நம்ம பார்க்குறோம். எலன் ஜி ஒயிட் அம்மையார் ஒரு புத்தகத்தில் எழுதும்போது சொல்கிறாங்க, ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல் என்ற புத்தகத்தில், யாக்கோபு உண்மையான விசுவாசத்திற்கான தனது உயிரை தியாகம் செய்த முதல் அப்போஸ்தலன் என்று எழுதுறாங்க. உண்மையான ஒரு தியாக நிலையோடு மரித்த முதல் ஊழியக்காரன். அவர்கள் ஒரு தீவிரமான ஒரு இயல்பு, ஒரு பரிசுத்த ஆவியினால மாற்றப்பட்டு அவனுடைய மரணம் இருந்தது என்று சொல்லி எழுதுறாங்க. அவனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறினது. உடனடி கீழ்ப்படிதல் இருந்தால் மாத்திரம் இப்படிப்பட்ட செயல்கள் இருக்கும் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்போ யாக்கோபு என்ன செய்யலை அப்படின்னா, தாமதம் செய்யாமல் தன்னுடைய தீர்மானத்தை எடுத்தான். நம்ம ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு எவ்வளவு நேரம் யோசிக்கிறோம், அது டிபெண்ட்ஸ் அந்த காரியம், அதாவது அந்த சூழ்நிலை பொறுத்து. ஒரு பெரிய காரியமாக இருந்தால் கொஞ்ச நேரம் யோசிப்போம், ஒரு குட்டி காரியமாக இருந்தால் உடனே தீர்மானம் பண்ணுவோம். ஆனால் தீர்மானம் சரியாக இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. உடனடி தீர்மானம்ங்கிற தாமதம் இல்லை, அந்த டிலே என்ற வார்த்தையை அவன் பயன்படுத்தாமல் அங்கே நின்றதை பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் நல்ல வேலை செய்வான். அவன்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு வேலை செய்கிற ஒரு குணங்கள் ரொம்ப அரிதாக மற்றவர்களுக்கு உண்டு. அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பு, நல்ல படிப்பு படித்தாச்சு. ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்காக அவன் காத்திருக்கிறான். ஒரு அழைப்பு வருகிறது, இத்தனை மணிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, சென்னை பட்டணத்தில் இந்த ஒரு இடத்துக்கு வேலைக்கு வாங்கன்னு ஒரு ஃபோன் கால். இந்த ஃபோன் காலுக்கு அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான், பல நாட்களாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஃபோன் வந்துட்டு, அப்போது அந்த ஃபோன் எடுத்துகிட்டு, இந்த மாதிரி வேலைக்காக நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, நீங்கள் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம், உங்களுடைய பெயர் எங்களுக்கு வந்திருக்கு, நீங்கள் ரெடியாக வாங்க நாளைக்கு 10 மணிக்கு அப்படின்னாச்சு. எனக்கு ஃபோன் வருது, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வேலை கிடச்சிருக்கு, ஃபஸ்ட்டு நீங்கள் ஜோம் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு இடத்துல வேலை, நான் காத்துக்கிட்டு இருந்த ஒரு வேலை, எனக்காக ஏற்ற ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்தான். எனக்கும் ரொம்ப சந்தோஷம், வேலை கிடைச்சா சந்தோஷம் தானே எல்லாருக்கும். அதுக்காக ரொம்ப நாள் காத்திருந்திருக்கிற ஒரு பிள்ளைகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது கிடைக்கும் போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அப்போ கிடச்சிட்டு ஃபோன் வந்தாச்சு, ஒரு இரவு கடந்து போகிறது. 10 மணிக்கு சென்னையில் அங்கே இருக்கணும் ஆஃபீஸில். நம்மால் என்ன பண்ணிட்டாரு, நித்திரையின் ஆவிக்குள்ளாய் கடந்து விட்டார். அப்படி என்ன அர்த்தம், தூங்கிட்டான். 10 மணிக்கு அந்த இடத்துக்கு போக வேண்டியவன் தூங்கிட்டான். ஒரு 12 மணி ஆகுது, எனக்கு ஃபோன் வரும், வேலை கிடச்சிட்டுன்ற ஒரு சத்தத்தை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆவலோடு காத்திருக்கிறேன். அந்த ஒரு மொபைல், அந்த ஒரு ஃபோன் கால் என்னால் கேட்க முடியல. 12:45 ஒரு ஃபோன் வருது, பாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க நான் தூங்கிட்டேன் அப்படின்னு ஒரு ஃபோன். உடனே நான் என்ன பதில் சொல்ல முடியும்,
திட்டுனா மட்டும் உடனே வேலை கிடச்சிருமா? இல்லை இன்னும் இதை ஊக்குவிச்சா நல்லதா? எனக்கு ஒன்றும் சொல்லி தரல. அடுத்த நாள் வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு மத்தியான நேரத்தில் மீண்டும் ஒரு முயற்சி பண்ணி நீ பாரு அப்படின்னு சொல்லும்போது அவன் ஃபோன் பண்ணுறான். மத்தியான நேரத்தில் ஃபோன் எடுக்கல. சாப்பிட்ட டைமிங்னு ஒன்று ஃபுட், மத்தியானம் லஞ்ச் டைம், ஒரு 2:15 போல் ஃபோன் பண்ணி மறுபடியும் கேட்டிருக்கிறான். சார் நீங்கள் தாமதமாக வந்ததுனால அடுத்த நபருடைய பேர் அங்கே எடுக்கப்பட்டுச்சு. இந்த செய்தி மறுபடியும் என்கிட்ட வருது. அவன் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டானோ என்று எனக்கு தெரியவில்லை. நான் ரொம்ப துக்கமானேன். கஷ்டத்தோடு வேலைக்காக ஒரு பட்டணத்தை நோக்கி போன மனிதன் வேலை கிடைக்கலன்னு இருந்து சொல்லிட்டு இருக்கிறான் இன்னும். அப்ப அந்த சூழ்நிலை அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தாமதங்கள் ஒருவேளை நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் பெரியதாக எண்ணின ஒரு காரியம் இழக்க நேரிடும். அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. தாமதம் மனிதனை கெடுத்து கொண்டிருக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையின் உயர்வை பார்க்காமல். அந்த அழைப்பு வந்த உடனே சுறுசுறுப்பாக, எத்தனை மொபைல் ஸ்மார்ட்டாலாம் வந்துருச்சு. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். ஃபஸ்ட்டு நான் தூங்கும் போது என்னோடய மொபைல் ஃபோனில் அலாரம் வச்சு தூங்குற பழக்கம் இருக்கிறவங்க எத்தனை பேர்? சும்மா கை தூக்கலாம். இது ஒன்றும் என்ன சொல்கிறது, நீட் எக்ஸாம் கேள்வி இல்லைல்ல. ரைட், அலாரம் வச்சு படிக்கணும். ஃபஸ்ட்டு என் மொபைல் ஃபோனில் ஒரே ஒரு அலாரம் தான் வச்சுருக்கேன் அப்படின்றவங்க எத்தனை பேர்? 1 2 ஒரு வாலிபர் கூட இல்லை. தூக்குனது ஒரு 55 வயசு, இங்கே ஒரு 45 இருக்குமானே உங்களுக்கு? 40 வயசா? சரி, ஒரு அலாரம் தான் வச்சுருப்பாங்களா? அந்த 2 பேர் தான். உங்கள் பாஸ்ட் ஃபோனை திறந்து பார்த்தா தான் தெரியும் எத்தனை அலாரம் வச்சுருக்கிறாருன்னு. இந்த மீட்டிங் ஒரு அலாரம், அந்த ப்ரேயருக்கு ஒரு அலாரம், அந்த நபருக்கு கால் பண்ணுறதுக்கு ஒரு அலாரம், கால் பண்ணிவிட்டு மொதல் வேலை செஞ்சதுக்கப்புறம் 2வது வேலை செய்யறதுக்கு ஒரு அலாரம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். 2-3 அலாரம் வச்சு தான் இப்போ 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா 3 அலாரம் வச்சுருக்கவங்க எத்தனை பேர்? 2 4 5 4 வந்திருக்கு. 5 அலாரம், 6 அலாரம், 7 அலாரமே வைக்கிறது இல்லையோ? அலாரமே வைக்கிறது இல்லை, டான்னு எந்திரிச்சிருவீங்கல்ல. சில பேருக்கு அது ஒரு பாக்கியம். 5 மணிக்கு வச்சுருப்பேன் அலாரம். ஜூம் மீட்டிங் என்னைக்கா சொல்லும் போது கரெக்டாக 4:49க்கு முழிப்பு தட்டும். அலாரத்தை நான் எந்திரிச்சு ஆஃப் பண்ண வேண்டியிருக்கோம். அப்படியும் ஒரு முழிப்பு செல்லத்தில், அது பெரிய ஒரு சந்தோஷம் தான், நம்ம எந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு. சில பேர் இந்த அலாரம் அடிக்கும், அலாரம் இப்படி தான் அடிக்கணும்னு ஏதோ உலகத்துக்கு அவங்க காமிக்கிற மாதிரியே விட்டுருவாங்க. போனேன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு வார்த்தை ஒன்று வரும், நான் இது வரைக்கும் அதை படிக்க முடியல. SNOOZ என்னமோ வருமே. ஜூஸா? ஜூஸா? சூஸ். அது என்ன அர்த்தம்? அதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? அப்போ தாமதம். அந்த சூஸ் அப்படின்னு வந்த உடனே தட்டிகிட்டே இருக்கான். நான் நிறைய பேர் ரூம்ஸ்லாம் படுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது எங்கே தட்டிகிட்டே இருப்பாங்க. தாமதங்கள். அந்த பையன் எத்தனை அலாரம் வச்சுருப்பான்னு இதெல்லாம் கேட்கல. ரொம்ப நாள் கழித்து வேலை கிடச்சிச்சு. HR வேலை கிடச்சின்னு சொல்லி ஃபோன் பண்ணி எனக்கு தகவல் சொன்னார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்றைக்கு தாமதம், அதான் டிலே ப்ளஸ் ஒபீடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்ஒபீடியன்ஸ். இது எங்கே இருக்குன்னு தெரியாது, நான் எழுதியிருக்கேன். அப்படி நீங்கள் உடனே எங்கேயா தேடி பார்த்து சொல்லாதீங்க. டிலே, தாமதம், கீழ்ப்படிதலை கூட்டும் போது 2யும் சேர்த்தா பிரச்சனை. தாமதத்தையும் கீழ்ப்படிதலையும் சேர்க்கவே கூடாது. ஒன்று கீழ்ப்படிஞ்சு போயிடணும். அனலாறு இல்லாட்டி குளிராரு, அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது டிலேடு ப்ளஸ் ஒபீடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்ஒபீடியன். டிலேன்ற விஷயத்தை பக்கமே கொண்டு வரக்கூடாது. நம்ம தாமதத்தை பக்கத்தில் கொண்டு வரக்கூடாது. முடிஞ்சால் அந்த ஷூஸுன்ற ஆப்ஷனை தூக்கி போட்டு ஸ்டாப்புன்னு ஒன்று இருக்கும், அதை தொட்டுட்டு எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு உடனே பெட்லேயே உட்காந்துட்டு நான் ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு 10 நிமிஷம் உட்காந்துருக்கக்கூடாது. எந்திரிச்ச உடனே வெளியில் கிளம்பிடணும். பெட்டில் இருக்கீங்களோ இல்லை கட்டிலையோ இல்லை கீழேயோ பாயிலையோ இருந்தீங்க, உடனே எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறக்கோ ரெஸ்ட் ரூமுக்கோ உடனே போயிடணும். கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணுறாங்களாமா அவங்க. இது வரைக்கும் ஜோம் பண்ணாத மாதிரியே ஒரு ஜபம். தூக்கம் நம்மளை அப்படி தான் கொண்டு போகும். தாமதத்தை செய்து கொண்டிருக்கிறது. 2வது காரியமாக கோபம், அந்த குணம் அவன்கிட்ட இருந்துச்சு இல்லையா? குணமாற்றங்கள் நடந்துச்சு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 17 வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 17. சற்று வேகமாக போவோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான்,
பழையவைகள் ஒளிந்து போயினர், எல்லாம் புதிதாயின. நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம், அடிக்கடி ஒரு முக்கியமான நேரத்தில் இந்த வசனம்லாம் வாசிப்பாங்க, அப்படி தானே? ஒருவேளை இந்த மாத பிறப்பு ஜபத்தில் அல்லது ஒரு வருடம் நியூ இயர் டைம்லாம் சில பாஸ்டர்ஸ்லாம் உபயோகப்படுத்துகிற ஒரு வசனம் இல்லையா? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவேளை பழைய வருஷம் அப்படி இருந்துட்டீங்க, புது வருஷம் இப்படி மாறுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. புது சிருஷ்டியாக ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போயிருமா. இந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. எப்படின்னா பழசெல்லாம் ஒளிஞ்சு போயிடும் அப்படின்றாங்க. ஓல்டெல்லாம் போயிருமா, புதுசா ஒன்று வந்துருமா. அப்போ இடையில ஒன்று இருக்கு. யாரு என்ன வசனம் என்ன சொல்லுது? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். அப்ப என் வாழ்க்கை நடுவில் யார் இருந்தால் என்கிட்ட இருக்கிற பழசெல்லாம் போயிட்டு புதுசா மாறும்னா என்கிட்ட கிறிஸ்து இருக்கணும். அப்ப இந்த யாக்கோபு யோவான் அந்த அண்ணன் தம்பி கிட்ட காணப்பட்ட இடிமுழக்கம் என்ற மகன்கள் என்று பெயர் பட்டம் பெற்ற இவர்களுடைய வாழ்க்கையிலும் இருந்த ஒரு விஷயம், கிறிஸ்து நடுவில் இருந்தார். ஒரு ஜான் நியூட்டன் அப்படின்ற பெயர் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜான் நியூட்டன். நியூட்டன் தனியாக கேள்விப்பட்டிருப்போம், ஜான் அப்படின்னு தனியாக கேள்விப்பட்டிருக்கீங்க. ஜான் நியூட்டன் தெரியுமா? ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, இந்த ஜான் நியூட்டனுடைய வாழ்க்கை எப்படின்னா, மனிதர்களை அடிமைப்படுத்தி விற்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தார். எவ்வளோ பெரிய வேலை பார்த்தீங்களா? சிஎம்மோட பெரிய வேலை. அடிமைப்படுத்தி வேற ஆள்கிட்ட விற்றுருவாங்க. இந்த அடிமையாக்கி வேற இடத்துல விற்று அடிமையாக்குனது யாரு? பைபிள் எங்கேயாவது இருக்கா? ஒருத்தர் வித்தாச்சு, ஒருத்தனை வித்துட்டாங்க, அவன் அடிமையாக போயிட்டான். யாரு? யோசேப்பு. ஞாபகம் வருதா? சொல்றது புரியுதா? ரைட். இந்த மாதிரி ஒரு வேலையை எப்படி செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன். ஒரு கடுமையான பாவ வாழ்க்கையில் இருந்த ஒரு மனுஷன். அவர் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு கப்பலில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறார். பயணம் செஞ்சுட்டு இருக்கிற போது ஒரு பெரிய புயல், பயங்கரமான காற்று. இது நடந்த நிகழ்வு இல்லையா? இந்த ஜான் நியூட்டன் நடந்த நிகழ்வு. பெரிய ஒரு காற்று, புயல் அடிக்குது, பயங்கரமான சத்தம். அவர் பேலன்ஸ் பண்ணி இந்த போட்டை ஓட்டிட்டு போயிடலாம், அந்த கப்பலை ஓட்டிட்டு போகலான்ற முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவரால் முடியல. ஏன்னா இயற்கையிடம் சண்டை போடுவதற்கு இதுவரைக்கும் ஒரு மனிதனும் இன்னும் பிறக்கவில்லை. என்னுடையது அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்படி தானே? சண்டை போட்டிருக்கீங்களா இயற்கையோட? நேற்று சாயங்காலம் ஒரு 5:30 நான் காற்றுக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களை நம்ப முடியுதா? முடியாது. இயற்கையோடு சண்டை போடுவதற்கு இது வரைக்கும் யாராலையும் முடியாது இல்லையா? அப்போ அந்த காற்று வேகமாக அடிக்குது, ஒரு புயல் அதிகமாக வருது. அவர் கப்பலை எப்படியாவது ஓட்டி கரையை சேர்ந்தலாம் என்று முயற்சி பண்றாரு. அவரால் முடியவில்லை. அவருடைய சொந்த பலத்தினால் முடியவே இல்லை. ஏற்கனவே அவருடைய குணத்தை பார்த்தோம். ரொம்ப கடுமையான மனுஷன், ஆளுநர் வேணும் பிடிச்சி அடிமைப்படுத்தி விற்கக்கூடிய ஒரு மனுஷன். இப்படி ஒரு குணாதிசயத்தை நிறைந்த ஒரு நபர். இந்த புயலின் மத்தியில் ஆண்டவர் ஒரு அழகான பாடத்தை கற்றுக் கொடுக்குறார். அந்த காற்றை பார்த்தோன்னே, புயலை பார்த்தோன்னே அவரால் தாங்க முடியல, பயம் வந்துருச்சு. அந்த பயத்தை நோக்கினோடனே உடனே மனசுக்குள்ள தோணுது, ஓ நம்ம இனிமேல் இருக்க மாட்டோம் போல், இப்படி ஒரு இயற்கை சீற்றங்கள் வருகிறது, என்னால் தாங்க முடியல, கப்பலை ஒழுங்காக ஓட்ட முடியல, கண்டிப்பாக நமக்கு உயிர் சேதம் வரும் போல என்று நினைத்து மனதுக்குள்ளே பயங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சான். இவர் உயிர் பிழைச்சதுக்கப்புறம் வந்து சொன்ன கதை இது, சரிங்களா? உடனே பயம் வந்த உடனே அடுத்து என்ன செய்வோம்? பயம் வந்தால் என்ன செய்வோம் சொல்லுங்க பார்ப்போம். தப்பு பண்ணுவதற்கு முன்பதாக, தப்பு பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது, தப்பு செய்த பிற்பாடு வராத ஒரு காரியம், தண்டனை கிடைக்க போகிறது என்ற தெரிந்த மாத்திரத்தில் ஒன்று வரும். வாட் இஸ் தட்? தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி, தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது, தப்பு பண்ணதுக்கு அப்புறம், இந்த 3 பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் வராத ஒரு காரியம், தண்டனைன்னு ஒன்று எனக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியும் போது ஒன்று வரும்ல, என்னது அது? பயம். அவருக்கு அதான் வந்துச்சு, பயந்துட்டார். நம்மள மாதிரி தான் அவரும், இல்லை அவரு மாதிரி தான் நம்ம நினைக்கிறேன் நான். இந்த பயம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அடுத்து? யார் சொல்கிறா? இங்கே சத்தம் கேட்குது. எஸ், பயம் வந்தால் தான் ஜெபம் பண்ண போகிறோம் இல்லை? பயம் வந்தால் தான் ஜெபம் பண்ணுமா? பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, டெய்லி ஒன்று வச்சுருக்கிறாராமா. அப்படி தானே சொன்னாங்க. ஒரு கணக்கு புள்ளி விவரத்தில் பார்க்கும்போது 365 முறை வேதத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. கலங்காதே, திகையாதே, பயப்படாதே. பயம் இத்தனை கொடூரமான செயலுக்கு செய்கிறாரு. இவருக்கு ஒரு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது, அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதை அவரால் பராமரிக்க முடியவில்லை. அவருடைய சிந்தனை எப்படி போகுது அப்படின்னா, ஆண்டவரே காப்பாற்றுங்க. ஜான் நியூட்டன் அந்த அனுபவத்திற்கு பிறகு, அந்த ஜெபத்தை செய்த பிற்பாடு
ஒரு அமைதி அந்த கடலிலே காணப்பட்டதான். தப்பிச்சு வந்துட்டார். வந்த பிற்பாடு அவர் செய்த முதல் வேலை அழகான ஒரு பாடல் எழுதினார். தமிழில் அந்த பாட்டை எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன், மறந்துட்டு. பிரபலமான பாடல் அமேசிங் கிரேஸ். கேட்டிருக்கீங்களா? அமேசிங் கிரேஸ் என்ன அடுத்து எனக்கு தெரியல, டியூன் மட்டும்தான் தெரியும். தமிழில் இருக்க அந்த பாட்டு போனவங்களும் தெரியல. கேட்டீங்களா அந்த பாட்டு? இந்த பாட்டை எழுதினது தான் இந்த ஜான் நியூட்டன். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு பயம் வந்த பிற்பாடு மனமாற்றத்திற்குள் சென்ற ஒரு மனிதன். கோபம் என்ற குணங்கள், பழைய பாவம் என்ற செயல்கள் ஒருவேளை நம்மிடத்தில் இருக்குன்னு சொன்னால், ஒரு மனிதன் எவ்வளவு கீழே இருந்தாலும் கிறிஸ்துவிடம் வந்தால் அவன் புதியவனாக மாறி பெரியவனாகவும் மாறக்கூடும் என்ற ஒரு உபதேசத்தை இவர் வாழ்க்கையில் நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்து நடந்ததை மட்டுமல்ல, இயல்பையும் அவர் மாற்றினாராம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் மாற்றல, அவருடைய லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக மாற்றினாராம். கடைசியான ஒரு பாயிண்ட்டு தியாகம். அவர் உயிரையே கொடுப்பதற்குண்டான ஒரு செயலை வச்சாரு. வெட்டி கொண்டாங்கன்னு பார்த்தோம் கடைசி யாக்கோபை. அந்த உயிரையே கொடுப்பதற்குண்டான தியாகம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த பழக்க வழக்கங்கள், நேரங்கள், சுய விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் கிறிஸ்துவுக்காக தந்துட்டார். முதல்ல சொன்னாரு, இவர்கள் ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு, பிரச்சனை பண்றாங்க, எலியாக்கு கொடுத்தது போல அந்த அக்னியை கொடுங்க, இவர்களை அழித்து கொன்றலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை போடுற அளவுக்கு எண்ணம் வைத்திருந்த இந்த மூன்றாவதாக முத்தாக ஆண்டுக்கு கிடைக்கப்பட்ட மனுஷன் தன் உயிரையே இயேசுவுக்காக கொடுப்பதற்கும் ஆயத்தமாக இருந்து அவன் இறந்து போனான்னு சொன்னால் இது எவ்வளவு பெரிய தியாகம். அப்ப இடையில என்ன நடந்திருக்குன்னா, இயேசு அவனுக்குள்ளாக கடந்து சென்றார் என்பதை நம்மால பார்க்க முடியுது. அப்படி இயேசு ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவன் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை பார்ப்பான். அப்ப அந்த மாற்றம் இன்றைக்கு நம்மளுடைய சபையில், எனக்கு, என்னுடைய குடும்பத்தில் எல்லோருக்கும் கிடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், என் ஆண்டவரை நான் நடுவாக கொண்டு வர வேண்டும். கிறிஸ்துவை நம்மளுடைய குடும்பத்திலே ஒரு மையமாக வைக்காவிட்டால், ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மையமாக வைக்காவிட்டால், என்னுடைய பழைய பாவம் என்னை விட்டு நீங்கவே போவதில்லை. ஒருபோதும் அந்த மாற்றத்திற்குள்ளாக என்னால் பார்க்க முடியாது. நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருந்துருவேன், மாறக்கவே முடியாது. நமது சுகம், நம்முடைய பாவ ஆசைகள், தவறான நட்புகள், சோம்பேறித்தனங்கள், சுயநலங்கள், அவசர கோபங்கள், உலக ஆசைகள், தவறான முன்னுரிமைகள், தனிப்பட்ட கனவுகள், ஒரு வாயால் செய்யக்கூடிய ஒரு பாவங்கள், ரகசிய அந்தரங்க பாவங்கள் அனைத்தையும் விட வேண்டும். தேவனுடைய அருகில வாழுகிற அனுபவம் நமக்கு வேண்டுமா? நாம் கொடுப்பதை, அதாவது நாம் கொடுக்காததை தேவன் ஆசீர்வதிக்க கூடும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆழமான ஒரு சிந்தனை என்னன்னா, கொஞ்சம் அமைதியாக யோசிச்சு பார்ப்போமே. நான் தேவனின் அழைப்புக்கு உடனே பதில் அளிக்கின்ற பக்குவ நிலை இப்பொழுது எனக்கு இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு ஒப்படைப்பின் செய்தியாக இந்த மனிதனிடமிருந்து இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசின ஒரு அற்புதமான செய்தி. கொஞ்சம் ஒரு ஒப்படைப்போடு நாம் கடந்து செல்வோம். ஒரு சின்ன தியானம். இப்போ நான் சில வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கேட்க போகிறேன். நம்ம கண்ணை கொஞ்சம் மூடிக்கிங்களேன். இருந்த இடத்துல இந்த செய்தி, ஆண்டவரே, இந்த செய்தி மூலமாக நான் தேவனிடம் அவருடைய அழைப்புக்கு உடனே பதில் தருகிற இடத்தில் நான் இருக்கிறேனா? யாரும் கண்ணை திறக்க வேண்டாம், கொஞ்சம் கண்ணை மூடி, ஏசப்பா, உண்மையாகவே இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா இந்த அழைப்பை கேட்க நான் ஆயத்தமா? என்னுடைய குணம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எனக்குள் எழும்பும்போது அந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறதா? நான் தேவனுக்காக என்ன தியாகம் செய்கிறேன் என்று ஒருவேளை யோசிக்கும் போது ஏதாவது ஒரு தியாகமாவது செய்திருக்கனா என்ற எண்ணம் நமக்குள் வந்திருக்கிறதா? நான் இயேசுவுக்கு அருகில் வருவதற்கு ஆயத்தமாகிறேனா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கை எப்படி இருக்குது? இன்று தேவன் நம்மை அழைக்கும் போது அந்த செயல் எப்படி இருக்கிறது? வெளிப்படுத்தல் 2:10 வாசிக்கும் போது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் அப்படின்னா கொஞ்சம் கூட பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான்,
10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நம்ம தியானிக்க வேண்டிய ஒரே விஷயம், ஆண்டவரே நீங்கள் இப்போ ஒருவேளை என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னா நான் என்ன செய்கிறேன்? இந்த செபுதேவின் குமாரர்கள் 2 பேர் இடத்துல காணப்பட்ட இடியின் முழக்கம் அப்படின்ற பெயரெல்லாம் கொண்டு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்த குணாதிசயத்தையே மாற்றின தேவன் என்கிட்ட ஒருவேளை அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஆங்காங்கே ஒரு சில காரியத்தை நான் இழந்து போகிறேன். ஆண்டவரே என்னை நீர் மாற்றும் என்று சொல்லி ஒரு சிறிய ஜெபத்தோடு இதை நான் முடிப்போம். மரணம் மட்டும் விசுவாசமாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஜெபத்தை செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, என்னுடைய குணமாற்றத்திற்காக இந்த நேரத்தில் நாங்கள் முழு மனதோடு சம்மதிக்கிறோம். எங்களை நீர் எடுத்துக்கொள்ளும் அப்பா. ஆழமான தியானத்தில் செல்லாவிட்டாலும் மேலோட்டமான கருத்தை படிக்கும் பொழுதே ஒரு மனிதனுடைய குணத்தை மாற்றி அவர் எப்படி உமக்காக நின்றார் என்ற சரித்திரத்தை நாங்கள் சற்று புரட்டி பார்த்தோம். அந்த பாதையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேரத்தில் இந்த மாற்றம் எங்களுக்குள் எழும்பியிருக்கும் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் நம்பி இந்த ஜெபத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம். அந்த யாக்கோபையும் யோவானையும் மாற்றின ஆண்டவர் எங்களையும் மாற்ற வல்லவர் என்ற வார்த்தைகளை சொல்லி நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறோம். நம்முடைய பிரசனம் எங்களை வழி நடத்திட்டோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென்.